जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இந்த ஜாதகம் சம்பந்தமாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பல பேர் கேட்டாங்க, ஃபோனிலேயும் அதே மாதிரி லெட்டர்லேயும் கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் கேட்டாங்க, சூரியமங்கலத்தில் இருந்து ஏன் புது வீடியோஸ் ஒன்றும் வரவில்லை அப்படின்னு. நாங்கள் எதிர்பார்த்துட்டோ இருக்கோம், வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் என்றால், நான் ஒரு ஜோதிஷி மட்டுமல்ல, ஜோதிஷி அல்ல என்று சொல்லலாம், நான் ஒரு மடாதிபதி. சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்துக்கு பீடாதிபதி தான் நான். அப்படி இருக்கும்போது எல்லா மடாதிபதிகளும் பாலிக்கக்கூடிய சில நியமங்கள் இருக்கு. அது நானும் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அதாவது சாதுர் மாசம் என்று சொல்லப்பட்டது, ஆஷாட மாசத்திலிருந்து 4 மாச காலம் எப்பவும் ஜெபம் பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் அதிலே மட்டும்தான் ஃபுல்லாக சிரத்தை வச்சு இருக்க வேண்டும், மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. அப்படி இருந்ததுனால இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலாக திங்க் பண்ணவோ வீடியோ எடுக்கவோ ஒன்றும் டைம் கிடைக்கல. அதனால தான் புது வீடியோ எதுவும் வராமல் இருந்தது. இதில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சனாதன தர்மம் சம்பந்தவுமாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஃபீஸில் ஃபோனில் பேசியிருக்காங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதில் முக்கியமாக உள்ள விஷயங்கள் எல்லாம் ஷூட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு பதில் சொல்லலாம் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் அப்படி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் கண்டினியூஸாக பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இது ஒரு பொண்ணோடையும் பையனோடையும் ஜாதகம் தான். நம்ம இந்த மேட்டருக்கு வருவோம். இவங்க ஒரு 2-3 மாதம் முன்னாடி, கரெக்டாக சொன்னால் 2.5 மாதம் ஆச்சு, பார்க்கறதுக்கு வந்தாங்க. பார்க்கறதுக்கு வரும்போது இந்த 2 ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பார்க்க வந்த அந்த லேடி அவங்கள எங்கேயோ எனக்கு பார்த்ததாக நல்லா தெரியுது. சாதாரணமாக ஒரு ஆளை பார்த்தா என்னோட மைண்டில் அப்படி நிற்காது. ஆனால் இவர்கிட்ட நான் கேட்காம என்னுடைய மனசில் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஜாதகம் கொடுத்தாங்க. நான் முதல்ல என்ன கேட்டேன்னா, இது சிலவங்க பார்க்க வரும்போது குழந்தைகள் ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, இது சிஸ்டர் பிரதரா அப்படின்னு கேட்டேன். ஏனென்றால் பொண்ணுக்கு 19 வயசு, பையனுக்கு 22 வயசு தான் ஆச்சு. உங்களோட பசங்களா பிரதர் சிஸ்டரா அப்படின்னு கேட்டேன். இல்லை சுவாமி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சொன்னாங்க. பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆச்சு, பையனுக்கு 22 வயசு தான் ஆச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி சொன்னாங்க. என்ன இந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது மட்டும் இல்லை இந்த பொருத்தமே இல்லையே, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க, சேர்க்கக்கூடாத ஜாதகம் சேர்த்துருக்கீங்களே, 2 பேரோட வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். ஆனால் உங்களும் எனக்கு நல்லா, அந்த லேடிகிட்ட சொன்னேன், உங்களும் எனக்கு நல்லா புரியுது, நல்லா எனக்கு மனசுல உங்களை எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் கரெக்டாக யார் எங்கன்னு தெரியறதில்லை. முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா சூரியமங்கலத்துக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை சுவாமி, நான் இங்கே வரல, ஆன்லைனில் உங்களை சந்திச்சிருக்கேன், ஆன்லைனில் ஜாதகம் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். அன்னைக்கு நீங்கள் பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, இந்த பையனுமாக ஜாதகம் சேர்க்க வேண்டாம் என்று நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க. அது 1.5 வருஷம் வரை ஆகுது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பல இடங்களிலே நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். பார்த்த இடத்துல எல்லாம் சூப்பராக இருக்குது, பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. பையன் ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப எங்களோட சொந்தக்காரு தான், எல்லா வசதிகளும் இருக்குது, பையனோட வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது. பையன் பாருங்கோ, வயசு 22 தான் ஆச்சு, நல்லா படிச்சிருக்கு, நல்லா படிக்கிறா. அதனால கல்யாணம் பண்ணி எல்லாரோட்டையும் கேட்டேன். அப்போ 9 பொருத்தம் இருக்கு,
10 பொருத்தம் இருக்கு, இப்படி எல்லாரும் சொன்னாங்க. உத்தமத்தில் உத்தமம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. அப்படி கல்யாணம் நடத்தி வச்சேன். ஆனால் இந்த கல்யாணம் படி சேர்ந்து வாழாதே, பிரிஞ்சு போகுமே, அப்படி தானே இருக்கு. ஆமாம் சுவாமி, கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 8-9 மாதம் ஆச்சு. இந்த 8-9 மாதம் கல்யாணம் ஆயிட்டும், இப்போ பிரிஞ்சாச்சு, பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க இந்த 8-9 மாதம் கல்யாணம் ஆச்சு, அதில் 4 மாதம் ஒன்றா ஒரு வீட்டிலே இருந்தாங்க. இந்த 4 மாத காலத்திலேயே இந்த பொண்ணோட உடம்புல அவன் டச்சே பண்ணலை. இந்த பையன் இந்த பொண்ணோட உடம்புல டச்சே பண்ணவில்லை. அவன் என்ன சொல்லியிருக்கு என்றால், பொண்ணுகிட்ட நமக்கு சகோதரன் சகோதரி மாதிரி வாழலாம். அப்போ இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரதர் எல்லாம் இருக்கு. உனக்கு பிரதர் 2 பேர் இருக்கு இல்லையா, என்னை சேர்த்துக்கோ, அப்படி 3 பிரதர் ஆச்சு, நமக்கு அப்படி வாழலாம். வெளி உலகத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்போம், ஆனால் பெட்ரூமுக்குள்ளே சகோதரன் சகோதரி மாதிரி வாழலாம். எனக்கு இந்த செக்ஸில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொன்னாங்க. சரி, இவனோட மனசு மாறும் மாறும் மாறும்னு ஒரு 4 மாத காலம் பொண்ணு அங்கே வாழ்ந்தாச்சு. குட்டி பொண்ணு தான், வயசு 19 தானே ஆச்சு. கடைசியில் அவள் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இவள் என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த லைஃப் வேண்டாம். இதுக்கு என்ன காரணம்? அப்போ ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அப்போ இதோ பாருங்க, இந்த சாதாரணமாக எல்லா ஜோதிஷிமாரும் பஞ்சாங்கம் திறந்து பார்த்துட்டு இத்தனை பொருத்தங்கள் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. சிலவங்க நம்பர் ஆஃப் பொருத்தம் சொல்லுவாங்க, 8 பொருத்தம் 10 பொருத்தம்னு. சிலவங்க இப்போ எல்லாம் பர்சன்டேஜில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 60% இருக்கு, 40% இருக்கு, 80% இருக்கு, அப்படி. அது எந்த கணக்கும் எனக்கு தெரியறதில்லை. அப்போ இதில் நட்சத்திர பொருத்தமே 4 தான் இருக்கு. நட்சத்திர பொருத்தம் 10. அந்த நட்சத்திர பொருத்தத்தில் 10ல் 10 பொருத்தமும் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் கல்யாணம் நடத்தக்கூடாது என்றுதான் சாஸ்திரம். அப்போ அந்த நட்சத்திர பொருத்தத்தை விட முக்கியமானது ஜாதக பொருத்தம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். நான் ஃபர்ஸ்ட்ல இந்த 2 ஜாதகங்களும் பார்க்கும் பொழுது இதுக்கு பொருத்தம் இல்லை என்று நான் சொன்னேன். அதுக்கு முக்கியமாக சாதாரணமாக நான் இந்த நட்சத்திர பொருத்தம் வல்ல பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பொருத்தம், அதுக்கு அப்புறம் தான் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது. வேற நிறைய பொருத்தங்கள் இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் முன்னாடி நீங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்கறது என்று. அதுல முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், பல வீடியோவில் முன்னாடி சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் சொல்றேன், இங்கேயே அந்த மேட்டர் இருக்கிறதுனால. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டது எதுக்கு? அவளுக்கு காமசாந்தி உண்டாகிறதுக்காகத்தான், இல்லையா? உங்க வீட்டிலே கிடைக்காதது ஒன்று அங்கே கிடைக்க வேண்டும். உங்க வீட்டில் சாப்பாடு இல்லையா, துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா, அன்பும் பாசம் கொடுக்கறது இல்லையா, எல்லாமே இருக்கு. இவங்களும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க தான். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு, வரதட்சணை எல்லாம் எக்ஸ்ட்ரா அப்படி சொன்னாங்க. அப்ப பாருங்க, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவங்க இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணம் ஃபெயிலா போச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஜோதிஷிகள் தான் காரணம். சூப்பரா இருக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஜோதிஷிகள் யாராவது சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஆயிருந்தா கண்டிப்பா இல்லை, இது வேண்டாம், இது நடத்த வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தால் அப்புறம் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படித்தான் சொன்னேன், இது வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நான் சொன்னது ஒரு ஆள், நடத்து என்று சொன்னது 4 பேர், நடத்த வேண்டாம் என்று சொன்னது ஒரு ஆள். அதனால என்ன பண்ணியாச்சு, அவங்க சொன்னபடி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை என்றால், அந்த மேட்டருக்கு வருவோம். அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது காமசாந்தி உண்டாகுவதற்காக. புருஷ ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்று சொன்னால் அது எந்த ஜாதகத்திலேயும், புருஷ ஜாதகத்திலேயும் ஸ்திரீ ஜாதகத்திலேயும் 8ஆம் இடம் என்று சொன்னால் செக்ஸுவல் பிளேஸ். அதே மாதிரி சுக்கிரன் செக்ஸுக்கு அதிபன். இங்கே முக்கியம், அந்த புருஷ ஜாதகத்திலே தான் ப்ராப்ளம் இருக்கிறது. அவனுக்கு அந்த செக்ஸிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், ஜாதகத்தில் லக்னத்தோட 8ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கு. 8ஆம் இடம் என்றால்
செக்ஷுவல் பிளேஸ் பிளஸ் புருஷனோட லிங்கம், அது 8ஆம் இடம். அங்கே சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால், அவனுக்கு செக்ஷுவலி ஒரு பொண்ணை திருப்திப்படுத்த முடியாது. பச்சையா சொன்னா லிங்கம் வந்த அளவுக்கு டெம்பர் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க இங்கிட்ட ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்கப்பட்டதோ சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது. ராகுவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராகு எந்த ராசியில இருக்கிறதோ அந்த ராசிக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்தோட அந்த பவரை அப்சர்வ் செய்யும், அதாவது அந்த பவரை உறிஞ்சும். அப்படி இருக்கும்போது அந்த கிரகம் நிர்ஜீவமாக போய்விடும். அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே லக்னத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்டதும் சுக்கிரன் தான். அதே மாதிரி அஷ்டமாதிபன் 8ஆம் பாவாதிபனும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சனியோட வீட்டில் சனி பார்வை வேற இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 சனி பார்வை இருக்கிறது. சனியோட வீட்டில் இருக்கு, சனி பார்வை இருக்கு, பிளஸ் சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் மைனஸ் தான். அதை விட எல்லாம் பெரிய பிரச்சனை என்ன என்றால் 8ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சனியும் ராகுவும் தான். இது அவனோட காம உணர்ச்சி இல்லாய்மையே காட்டுறது. அதாவது துவஜபங்க விக்னம், ஜோதிஷ சாஸ்திரத்தில் அப்படித்தான். துவஜபங்க விக்னம். இங்க துவஜம் என்று சொன்னால் கொடிமரம்னு அர்த்தம், துவஜம் என்றால் கொடிமரம்னு அர்த்தம். இங்க புருஷனோட லிங்கம், அதைத்தான் சொல்றது. அது டெம்பர் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதனால இவனுக்கு காம உணர்ச்சி இல்லை. அப்ப இந்த பெண்ணே அல்ல, எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் காம உணர்ச்சி கிடையாது. பிளஸ் இது அப்போ 2ஆம் இடம், 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் பார்வை இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இனி இப்போ இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி காம உணர்ச்சி இல்லாத பொண்ணு ஆயிருந்தா கூட பிரிஞ்சு போகத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் பார்வை இருக்கிறதுனால ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பம் இவனில இருந்து உருவாகாது. அப்ப 2ஆம் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா கல்யாணம் பண்ணும். ஆனா அதுவும் பிரிஞ்சு போய், இது இந்த மாதிரி உள்ள ஜாதகத்துக்கு பல கல்யாணங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகும் பிரிஞ்சு போகும், கல்யாணமாகும் பிரிஞ்சு போகும், அப்படியே இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதுல 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதே, அந்த விஷயம் சுவாமி சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஆனால் 7ல் இருக்கப்பட்ட செவ்வாய் செவ்வாதோஷம் அல்ல இந்த ஜாதகத்தில். ஏனென்றால் ஒன்று, செவ்வாய்க்கு கேந்திராதிபத்தியம் வந்துவிட்டது. பாபகிரகத்துக்கு கேந்திராதிபத்தியம் வந்தால் அது சுபனாய் மாறி சுபபலம் தரும். அப்போ இதுல செவ்வாய் தோஷம். அது மட்டுமல்ல, செவ்வாய் சொந்த வீட்டிலே இருக்கு. அதனால செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் கிடையாது. ஆனால் இது சம்பூர்ண மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகம், புனர்விவாக யோகம் உள்ள ஜாதகம். இந்த புனர்விவாகம் அப்படி சொன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 கல்யாணம் இப்படி நடந்துட்டே இருக்கும். கல்யாணமாகும், ரொம்ப போனா 1 வருஷம் அது பிரிஞ்சு 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 போய்விடும். பொண்ணோட ஜாதகத்தை பற்றி சொல்றதா இருந்தா 1 2 3 4 5, அதாவது 2ஆம் இடத்துல பொண்ணுக்கு காம உணர்ச்சி இல்லாம ஒன்றும் கிடையாது, காம உணர்ச்சி எல்லாம் உள்ள ஜாதகம் தான். ஆனா என்ன என்றால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்துல சனி இருக்கிறது, ராகு பார்வை இருக்கிறது. அப்ப சில பேர் கேட்பாங்க, அது ஈக்குவலாகத்தானே இருக்கு. அதாவது பையனோட ஜாதகத்திலே 2ஆம் இடத்துல சனி ராகு பார்வை இருக்கிறது, பொண்ணோட ஜாதகத்துல அப்படி இருக்கு, அது ஈக்குவலாகத்தானே இருக்கிறது. இப்படி இருக்கப்பட்ட ஜாதகங்கள் சரியாகவே சேர்க்கல, அப்படித்தானே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது சரியான பொருத்தம் அல்ல. ஏனென்றால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு பொண்ணோட ஜாதகத்துல தினமும் தன்னுடைய ஹஸ்பண்டால, அதாவது புருஷனால அடி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஜாதகத்தோட விஷயம் இல்லை. பொண்ணோட ஜாதகப்படி தினமும் புருஷன் கையால் அடி வாங்கணும் அப்படின்னு இருக்கு. பையனோட ஜாதகத்துல என்ன இருக்குன்னா, டெய்லி தன்னுடைய வைஃபை அடிக்கணும்னு இருக்கு. இப்போ இது அடி வாங்கணும்னு இருக்கு, இது அடி கொடுக்கணும்னு இருக்கு. ஆமா, பொருத்தம் தானே அப்படி சொல்லுவாங்க, அப்படி சேர்த்து வைப்பாங்க. அப்ப அங்க என்ன நடக்கிறது, அந்த குடும்பத்துல டெய்லி அடி சண்டே வழக்கு தான் நடக்கும். அது உண்மையான பொருத்தம் அல்ல. கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அங்க ஃபைட்டிங் நடக்கிறதுக்காக அல்ல, அங்க ஃபைட் நடக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், டெய்லி புருஷன் கையால் அடி வாங்கும் என்ற பொண்ணுக்கு
பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கப்பட்ட புருஷனே சேர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான பொருத்தம். இது சாஸ்திரியமா ஜோதிஷ்டம் படித்தவாளுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா புரிஞ்சிருக்கா? அதாவது பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட் கையில் டெய்லி அடி வாங்கும்னு அவளோட ஜாதகத்தில் இருக்கு. பையனோட ஜாதகத்தில் டெய்லியே பொண்டாட்டியை அடிக்கணும்னு இருக்கு. அப்போ இது பொருத்தம் தானே. இவ அடி கொடுக்கும், அவள் அடி வாங்குவா. அது உண்மையான பொருத்தம் அல்லே, அது சேர்க்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி உள்ள பொருத்தம் தான் இது. அப்போ அதை சேர்க்கக்கூடாது. நீங்கள் சில இடத்துல பார்த்து இந்த பொண்கள் அடி வாங்குறது எப்படி தெரியுமோ? கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் அடி வாங்கப்பட்ட ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நாக்குனால பேசி பேசி தான் அடி வாங்குறது. பெண்கள் எப்பவுமே அப்படித்தான். புருஷன் ஏதாவது கோபத்தில் இருப்பா, இவ பட்ட 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 பட்டா பேசி அந்த கோபத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? அடி வீழும், அடி வாங்குவாங்க. அப்ப இவளோட நாக்கு தான் இந்த அடிக்கு காரணம். இதுவே வைஃபுக்கு அடிமையாக இருக்கப்பட்ட புருஷ ஜாதகம் ஆயிருந்தால் இவ என்னதான் கத்திட்டு இருந்தாலும் அவன் பேசாம இருக்கும், இப்படி பேசாமலே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? சண்டை வழக்கு அங்க நடக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க சில வீட்டுல நிறைய பேர் இருக்கீங்க, பார்க்க வரும்போது சிலவங்க கூட லேடிஸ் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வரப்பட்ட புருஷன். அப்ப நான் கேட்பேன், ஏன்டா அவனுக்கு வாயில நாக்கு இல்லையா, நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்பேன். அப்ப இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, வைஃபுக்கு அடிமையாக இருக்கப்பட்ட புருஷ ஜாதகமாக இருக்கலாம், இல்லை பதியே வசியம் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும். சரி, எப்படி அது நமக்கு மேட்ரு அதல்ல. அப்போ இங்கே சேரக்கூடாத ரெண்டு ஜாதகங்கள் சேர்த்திருக்கிறதுனால சின்ன வயசுலேயே இவருக்கு பையனுக்கும் வேற கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு பல கல்யாணம் நடக்கும். ஆனால் பொண்ணுக்கு புனர்விவாகம் அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகணும், ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சு போகணும். அப்போ இவங்ககிட்ட நான் சொன்னேன், இப்போ வேண்டாம், 19 வயசு தானே ஆச்சு, 21 வயசுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பார்த்தால் போதும். இப்போ பொண்ணோட ஜாதகப்படி ஒரு ஆளை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போகணும், அப்படிதான் ஜாதகம் இருக்கு. அதனால ஜாதகத்தில் இருக்கப்பட்ட மாங்கல்ய தோஷத்தை மாற்றிட்டு அவளை வசியம் பண்ணிக்கோங்கோ. இப்படி நான் அந்த அம்மா ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன், பொண்ணோட மாங்கல்ய தோஷத்தை மாற்றிட்டு அவளை வசியம் பண்ணிக்கோங்கோ. இவங்க வெளியில போய் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஜாதகத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சூப்பர் பொருத்தமாக இருக்கு, நடத்தி வையுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சூரியமங்கலத்துக்கு ரொம்ப, அதாவது சூரியமங்கலத்தோட மெம்பர் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அடுப்பம் உள்ள ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க தான் இவங்களை அனுப்பி வச்சாங்க, இல்லைன்னா நான் இது பார்த்துருக்கவே மாட்டேன். அவங்க சொன்னதுனால தான் நான் இது பார்த்தது. அப்ப பாருங்க, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாணம் மட்டும் நடத்தியிருக்காங்க. அவங்க இந்த டவரி கொடுத்ததை பற்றி வரதட்சணை விஷயம் சொல்லலை. அப்படி இருந்தும் அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு இல்லையா? எந்ததான் ஆயிருந்திருந்தாலும் ரெண்டாம் கல்யாணம்னு சொல்லும்போது அது நல்லதாக இருக்காது. நம்ம ஒரு வீடு வாங்கி இன்னொன்று வாங்கலாம், கார் வாங்கி இன்னொன்று வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்னொன்று அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொன்று பண்ணுறதுன்னு சொன்னால் அது நல்லதே அல்லை. அப்போ உங்களோட ஜாதகத்தில், உங்களோட குழந்தைகள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால், பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது, சரியாகவே நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ முதல்ல இந்த பொண்ணோட அம்மா ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஜாதகம்தான் இது. கரெக்டு தான், ஜாதகம் பாருங்க, ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்கு, லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கு, இதெல்லாம் பெரிய ராஜ யோகங்கள் தான். அந்த யோகங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகட்டும், பொண்ணை நல்லா படிக்க வையுங்கோ. இப்படி எல்லாம் நான் அவரிடம் சொன்னேன். ஆனால் அவர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பெரிய இடத்து பையன், நிறைய சொத்துள்ள வீடு, பையன் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல குணம் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜாதகப்படி அப்படித்தான், கெட்டவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் குணம் இருந்தால் மட்டும் போதுமா? தேவையுள்ள அந்த ஆண்மை பவர் முக்கியம், அது இருக்கணும் இல்லையா? அது இல்லை, அதுதான் பிரச்சனையாகி போச்சு. அப்போ ஜாதகம் பார்க்கும்போது, அதாவது அலையன்ஸ் பார்க்கும்போது, முக்கியமாக உங்களோட பொண்ணுக்கு நீங்கள் அலையன்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்சவாகிட்ட கொண்டு போய் கொடுத்து பொருத்தம் பாருங்க. ஏனென்றால் முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள். ஒன்று,
ஜாதகத்தில் வந்துட்டு அந்த புருஷ ஜாதகத்தில் 100% ஆண்மை பவர் இருக்கா, ரெண்டாவது அவனுக்கு தனபாகிய யோகம் இருக்கா, இதுவும் முக்கியமாகவே பார்க்க வேண்டும். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. மகாதேவின் கிரகத்தால் உங்களுக்கு ஆயுராரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.